நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கும்பராசினியர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் தான் உண்டு, தான் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். ஆனால் நான் சும்மா இருந்தாலும் என்னை சுற்றி பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நான் சம்மந்தப்படாமல் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் சும்மா இருந்தவனை போய் சொல்கிற மாதிரி எதுக்கு இப்படி என்னை சுற்றி பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, பிரச்சனை எல்லாத்தையும் அகன்று நீ நிம்மதியாக இருப்பா, உனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. இத்தனை நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி கவலைப்பட்ட உங்களுக்கு இல்லை, நீ நிம்மதியாக தூங்கு. ஏன்னா தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு, நிம்மதியான தூக்கத்தை. அப்படி இருக்கும்போது என்ன பலன்கள்னு சொல்லி பார்த்துரும். இவர் 6ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு 2ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். 2ஆம் வீடு 10ஆம் வீடு 12ஆம் வீடுனா வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே மனிதருக்கு தேவையான அத்தியாவசியத்தையுமே இந்த 3லையுமே நம்ம பார்த்துடலாம். அதாவது தொழில், வேலை உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, வருமானம் நல்லா இருக்க போகுது, எந்தவித பாதிப்புமே இல்லாமல் வருமானத்தில் ரெட்டிப்பு லாபம் வரப்போகுது. இன்னொரு இடத்துல நீங்கள் பிரான்ச்சு போட போகிறீங்க, இல்லை ஏற்கனவே போட்டுக்கிற இடத்துல விரிவாக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு நம்ம குரு பகவான். இதே இது நிர்வாகத்திறன், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, உங்களுடைய வேலையை பார்த்து ஒரு மேல் பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இதே இது நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த கம்ப்யூட்டர் விஷயமா, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயமா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பூர்வீக சொத்து வருது, இல்லை நீங்களே உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் சொத்து வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தனலாபம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு இல்லையா, உங்களுக்கு தனலாபம் சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்றிடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம். நீ உங்களை சொன்னாலே போதும், இப்போ அவர் என்ன சொன்னாலும் அந்த வாக்கை காப்பாற்றிடுவார். அவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி உங்களை சுற்றி ஒரு நல்ல கூட்டங்கள் இருக்கும். உங்களை சுற்றி நீங்கள் ஒருத்தவங்கள சொல்லி அவங்களுக்காக என்ன உதவினாலும் செய்யணும், அது கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் மேலே அத்தனை மதிப்பு மரியாதையை வச்சுருப்பாங்க. இன்னொன்று, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த முயற்சினாலும் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லி கணவன் மனைவி ஒற்றுமையினாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தையர் அனைவருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிக்கு உறுதுகோலாக அத்தனை பேருமே இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்கள் என்ன ஒரு பெரிய ஆழத்துலேயும் காலை வைக்கலாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, நிம்மதியான தூக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த அயன சயன போகத்தையும் இவர் பார்க்குறாரு, 12ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டாக பார்க்குறாரு. அப்போ நிம்மதியான தூக்கம், ஆன்மீக வழியில் தேடல், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, மோட்ச வீடாகவும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நிம்மதி, ஆன்மீகம் சொல்லி அனைத்து நல்ல விஷயங்களையும் இவர் கொடுக்குறாரு. வெற்றியையும் கொடுக்குறாரு, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாரு. யாருக்கு? கும்பராசி நேயர்களுக்கு. நினைத்த வேலை நினைத்த இடத்தில் மாறுதல், இடமாற்றம் கிடைக்கும். எனக்கு இந்த ஊரில் இந்த வேலை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை அதாவது இதே வேலையில் வேறு ஊருக்கு போகணுன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அது இதுக்கு முன்னாடி போட்டதே நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன்னா அதில் ஒன்லி தோல்வி தான். இப்போ ஏன்டா போட்டேன்னு இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்காக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில். சரி, அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும்ல. எந்த இதில் கவனமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் தான் அவர் இருக்கார். 6ஆம் வீடுனா நோய், எதிரி, கடன். உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க, எதிரிகள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையும் எளிதில் நம்பாதீங்க, எதையும் யோசித்து தெளிவாக எந்த முடிவுனாலும் எடுங்க.
கடன் வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான ப்ரூஃப், லோனு எதையுமே கொஞ்சம் நீங்கள் உங்கள் கையில் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அப்படின்னா எந்தவித பாதிப்புமே இருக்காது. சரி, இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் இந்த நோயாளிகள், அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்கள். என்றாவது ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது சர்வீஸ் மாதிரி பண்ணுங்கள். நிச்சயமாக அதன் பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க.